நண்பர்களே, இது சாதாரண செய்தி அல்ல. இது உலகின் நிறுவப்பட்ட அமைப்பை உள்ளிருந்து ஆட்டம் காண வைத்த ஒரு கடுமையான அடி. டாவோஸில் நடந்தது கேமராக்களுக்கு தொலைவில் இருந்தது. ஆனால் அதன் தாக்கம் வாஷிங்டனிலிருந்து பிரசல்ஸ் வரை, மாஸ்கோவிலிருந்து பெய்ஜிங் வரை அலையடித்தது. மூடிய அறையில் நடந்த அந்த சந்திப்புக்கு பிறகு வந்த சமிக்ஞைகள் உலக அரசியலின் திசையை மாற்றிவிட்டன. நீண்ட காலமாக வெறும் ஊகங்களாக மட்டுமே இருந்த மாற்றம் இப்போது ஆவணங்களிலும் முடிவுகளிலும் தெரிகிறது. டாவோஸுக்குள் நடந்த இந்த சம்பவம் வெறும் இராஜதந்திர ரீதியானது மட்டுமல்ல, அதிகார சமநிலையின் அறிவிப்பு. டாவோஸ் சந்திப்பில் வந்த மிகப்பெரிய ஆச்சரியமூட்டும் கூற்று உலகின் கவனத்தை ஈர்த்தது. இந்தியா அதிகாரப்பூர்வமாக நேட்டோவுடன் இதுவரை சாத்தியமற்றதாக கருதப்பட்ட ஒரு புரிதலுக்கு கையெழுத்திட்டது. இது ஒரு நாட்டின் உறுப்பினராக சேர்வது தொடர்பான முடிவு அல்ல, மாறாக நேட்டோவை வெறும் அமெரிக்காவின் சுட்டிகளின்படி நடக்கும் அமைப்பாக கருதும் சிந்தனைக்கு முடிவு கட்டும் முடிவு. இந்தியா கையெழுத்திட்டதால் நேட்டோவுக்குள் நீண்ட காலமாக அடக்கப்பட்டிருந்த அதிருப்தி வெளியே வந்தது. இனி விஷயம் நேட்டோ விர்சஸ் வெளிசக்திகள் அல்ல, நேட்டோவுக்குள் அதிகார சமநிலைக்கான போர் தொடங்கிவிட்டது. இந்த சம்பவத்திற்கு பிறகு மிகுந்த கவலையுடன் காணப்பட்ட முகம் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடையதுதான். டாவோஸுக்கு பிறகு அவருடைய பதில் இந்த வேகத்தை அவர் எதிர்பார்க்கவில்லை என்பதை தெளிவாக காட்டுகிறது. வெள்ளை மாளிகையில் இந்தியாவை இவ்வளவு வலுவாக முன்னோக்கி கொண்டு வருவது அமெரிக்காவின் பல தசாப்தகால பிடியை பலவீனப்படுத்தும் என்று உணரத் தொடங்கியது. ட்ரம்பின் வார்த்தைகள் திடீரென கூர்மையடைந்தன. ஆனால் வார்த்தைகளுக்கு பின்னால் மறைந்திருந்த பயம் தெளிவாக தெரிகிறது. நிலைமை அங்கு நின்றுவிடமில்லை. நேட்டோவுக்குள் நீண்ட காலமாக அதிருப்தி உள்ளது. அமெரிக்காவின் உள்நாட்டு அரசியலமைப்பின் போர்க்கள உத்திரங்களில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்று. எப்போது தடைகள், எப்போது மிரட்டல்கள், எப்போது திடீர் யூட்டர்கள். ஐரோப்பாவில் உள்ள பல நாடுகளுக்கு கூட்டு பாதுகாப்பு என்றால் ஒரு நாடு தனது உள்நாட்டு அரசியலுக்காக மற்றவர்களை பிணைக்கைதிகளாக்குவது அல்ல என்று தோன்றத் தொடங்கியது. டாவோஸ் சந்திப்பு இந்த அதிருப்தியின் விளைவே. இந்தியாவின் நுழைவு அந்த தேடலுக்கு பதிலாக உருவானது. இந்த பதட்டத்திற்கு மத்தியில் ஒரு அதிசயமான முடிவு எடுக்கப்பட்டது. டொனால்ட் ட்ரம்பை நேட்டோவுக்குள் செல்வாக்குமிக்க பாத்திரத்திலிருந்து தள்ளி வைத்தனர். இது அதிகாரப்பூர்வ விலக்கல் அல்ல, ஆனால் அமைப்பு இனி ஒருதலைப்பற்ற அழுத்தத்துடன் நடக்காது என்பதற்கான தெளிவான செய்தி. இது அமெரிக்காவின் முடிவெடுக்கும் பாத்திரத்தை முதல் முறையாக வெளிப்படையாக கட்டுப்படுத்திய சந்தர்ப்பம். அதற்கு பிறகு நடந்தது புவிசார அரசியல் நூல்களில் புதிய அத்தியாயத்தை சேர்த்தது. இந்தியாவுக்கு நேட்டோ தலைமையில் முக்கிய பாத்திரம் ஒப்படைக்கப்பட்டது. இது சின்னமானதல்ல, இதன் பொருள் தெளிவு. நேட்டோ இனி தனது திசையை மாற்றுகிறது. தசாப்த காலமாக அமெரிக்க இராணுவ விரிவாக்கமாக கருதப்பட்ட அமைப்பு இனி பலதரப்பு சமநிலை நோக்கி அடியெடுத்து வைக்கிறது. இந்தியாவின் கையில் தலைமை செல்வது ஒரு நாட்டின் வெற்றி மட்டுமல்ல, சக்தியை அழுத்தத்திற்கு அல்லாமல் நிலைத்தன்மைக்கு பயன்படுத்த வேண்டும் என்ற சிந்தனையின் வெற்றி. ஐரோப்பிய யூனியனின் பதில் உடனடியாக வந்தது. பிரான்ஸ், ஜெர்மனி, பிரிட்டன், டென்மார்க் போன்ற நாடுகள் வெளிப்படையாக ஆதரவு தெரிவித்தன. இந்திய தலைமை நேட்டோவை அமெரிக்க உள்நாட்டு அரசியலால் ஏற்பட்ட அசைவிலிருந்து வெளியேற்றும் என்று அவர்களின் நம்பிக்கை. ஐரோப்பாவுக்கு இது மூச்சுவிடும் வாய்ப்பு. இனி பெரிய பாதுகாப்பு முடிவுகளுக்கு வாஷிங்டனை நோக்கி பார்க்க வேண்டிய பொறுப்பு குறைகிறது. கிரீன்லாந்து சர்ச்சை இந்த மாற்றத்திற்கு முதல் பெரிய சமிக்ஞையாக மாறியது. அமெரிக்காவின் ஆக்கிரமபூர்வமான அணுகுமுறையுடன் முன்னெடுத்த இந்த விஷயத்திற்கு திடீரென பிரேக் விழுந்தது. நேட்டோ தெளிவாக கூறியது, ஒருதலைப்பட்ட நடவடிக்கைகளுக்கு கூட்டு ஆதரவு இருக்காது. டென்மார்க்கின் இறையாண்மை மீது நேட்டோ முழுமையாக ஒற்றுமையுடன் தோன்றியது. இந்தியாவின் சமநிலை ஆதரவு இந்த ஒற்றுமையை உலக அளவில் விவாதம் தீவிரமடைந்தது. அமெரிக்கா பின்வாங்கினால் நேட்டோ பிளவுபடும் என்று. பிரான்ஸ், பிரிட்டன் வேறு பாதையை எடுக்கும் என்ற குற்றச்சாட்டுகள் வந்தன. ஆனால் இந்தியா சேர்ந்ததால் அந்த கருத்து உடைந்தது. நேட்டோ வெறும் உயிர் பிழைப்பதில்லை, மேலும் ஒருங்கிணைந்து தோன்றுகிறது. இனி இது அமெரிக்காவை சார்ந்த கூட்டணி அல்ல, பல துருவ தலைமை அமைப்பு. இந்த மாற்றத்தின் தாக்கம் ஐரோப்பாவுக்கு மட்டும் வரையறுக்கப்படவில்லை. மத்திய கிழக்கில் ஈரானுக்கு எதிரான அதிகரித்த பதற்றத்தில் கூட மென்மை தெரிகிறது. இந்தியாவின் இருப்பு நேட்டோவை மோதலுக்கு பதிலாக விவாதத்தை நோக்கி தள்ளியது. இந்தியா பல ஆண்டுகளாக பின்பற்றி வரும் அதே கொள்கை இப்போது நேட்டோவின் கூட்டு சிந்தனையில் இடம் பிடித்துள்ளது. ரஷ்யா உக்ரைன் போரிலும் சூழல் மாறுகிறது. ஐரோப்பா எவ்வளவு காலம் போரால் களைத்துப் போயிருக்கிறதோ அங்கு முதல் முறையாக நம்பிக்கை கிரணம் தெரிகிறது. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுக்கு இந்தியாவின் புதிய பாத்திரம் தெரிந்தவுடன் அவர் வெளிப்படையாக இந்தியாவை பாராட்டினார். அந்த அறிவிப்பு வெறும் சம்பிரதாய பாராட்டு அல்ல, வரும் காலத்தில் மோதல் அரசியலுக்கு பதிலாக சமநிலை அரசியல் வலுப்படலாம் என்பதற்கான சமிக்ஞை. சீனா இந்த சம்பவங்களை மிக கவனத்துடன் கண்காணிக்கிறது. பெய்ஜிங்குக்கு இப்போதே புரிந்துவிட்டது,
நேட்டோ இனி அமெரிக்கா மூலம் சீனாவை சுற்றி வளைக்கும் அமைப்பு அல்ல. இந்திய தலைமையில் நேட்டோ என்றால் துருவமயமாக்கல் அல்ல, சமநிலை. அதனால் சீனாவின் பதில் ஒப்பீட்டளவில் கட்டுப்பாடாக உள்ளது. தென்சீனக் கடலில் அறிவிப்புகளிலும் மென்மை தெரிகிறது. ஆசியா பசிபிக் பகுதியில் இதன் தாக்கம் இன்னும் ஆழமாக இருக்கலாம். ஜப்பான், ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் இந்திய பாத்திரத்தை நேர்மறையாக கருதுகின்றன. பாதுகாப்பு கட்டமைப்பில் இந்திய இருப்பு அவர்களை அமெரிக்கா, சீனா இடையே சிக்காமல் பாதுகாக்கும் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு வருகிறது. அதனால் குவாட் மற்றும் நேட்டோ இடையே ஒத்துழைப்பு வாய்ப்புகளை புதிதாக தேடுகின்றனர். ஆனால் இம்முறை தலைமை அழுத்தமல்ல, சமநிலையின் கைகளில் உள்ளது. அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய சவால் இப்போது இந்த புதிய அமைப்பில் தனது இடத்தை எப்படி சரி செய்வது. நேட்டோவிலிருந்து முழுமையாக விலகுவது தற்கொலை போன்றது. ஆனால் பழைய பாணியில் அமைப்பை நடத்துவதும் இனி சாத்தியமில்லை. ட்ரம்ப் கொள்கைகளில் தெரியும் அசைவு இந்த சந்தேகத்தின் விளைவே. எப்போது ஒத்துழைப்பு வார்த்தைகள், எப்போது விலகுவோம் என்ற மிரட்டல்கள். இந்த குழப்பம் வரும் காலத்தில் இன்னும் ஆழமடையலாம். இந்தியா இந்த சம்பவத்தில் ஆக்ரோஷமான மொழியிலிருந்து தொலைவில் இருந்தது. நேட்டோவில் முக்கிய பாத்திரம் ஏற்ற பிறகு இந்தியாவின் முதல் செய்தி மிக தெளிவானது: நிலைத்தன்மை, ஒத்துழைப்பு, சமநிலை. இந்த செய்தி உலக அளவில் இதயங்களில் அங்கீகரிக்கப்படுகிறது. இனி இது ஒரு நாட்டின் வெற்றி அல்ல, சக்தியை அழுத்தத்திற்கு அல்லாமல் சமநிலைக்கு பயன்படுத்த வேண்டும் என்ற சிந்தனையின் வெற்றி. இப்போது தெரிவாகிறது, உலகம் புதிய யுகத்திற்குள் அடியெடுத்து வைத்துவிட்டது. இந்த யுகம் மிரட்டல்கள், அழுத்தம் யுகம் அல்ல, சமநிலை, ஒத்துழைப்பு, பகிர்ந்து கொள்ளல் யுகம். இந்த புதிய யுகத்தின் மையத்தில் இந்தியா நிற்கிறது. மேலே உள்ள வீடியோவுக்கு உங்கள் கருத்தை கமெண்ட் செய்து தெரியப்படுத்துங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி. ஜெய் ஹிந்த்.